பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை குறித்து சொல்லும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறார். நம்மில் பலரும் கூட தாவீதை போல சிறியவர்களும் அசட்டை பண்ணப்பட்டவர்களுமாய்த்தான் இருக்கிறோம். நம்மில் அநேகர் மறக்கப்பட்டதும் உண்டு. நம்மை தேடுகிறதற்கு, விசாரிக்கிறதற்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அவர் நம்மேல் நினைவாய் இருப்பதால் தான் நாம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் நம்மை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மை நினைக்கிறவர். அதனால்தான் நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் கருவாக உருவாகும் போதே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதே. நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களையும் தம்முடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்தார் என்றால் அவருக்குத்தான் நம்மேல் எத்தனை அன்பு! ஆம், கர்த்தரோ நம்மேல் நினைவாய் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களை தேற்றுவதாக நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, நாங்கள் சிறியவர்களும் அசட்டை பண்ணப்பட்டவர்களுமாயிருந்தாலும் மறக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் எங்களை விசாரிக்கிறதற்கு, எங்கள் மேல் அக்கறையுள்ள கரிசனையுள்ள ஒரு நல்ல தகப்பன் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் என்ன செலுத்த முடியும்? உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் நினைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.